தமிழ் பெயர்களை இழிவுபடுத்துறத ரொம்ப வழக்கமா வச்சுக்கிட்டாங்க நம்ம தமிழ் திரைப்படத்துல. எடுத்துக்காட்டுக்கு சில படங்கள்லாம் காமிக்கிறேன் பாருங்க. இது அங்கவை, இது அங்க வைக்கவா? உன் தலையில வை. இது அழகான தமிழ் பெயரியா. இது அங்கவை, இது சங்க. ரொம்ப பொங்க வச்சிட்டீங்க போல இருக்கு. தமிழ் வரலாற்றுல இருக்கக்கூடிய பேரரசிகளின் பட்டியல்ல இந்த அங்கவை சங்கவையும் ஒருத்தவங்க. அழகு, வீரம், திறமை, ஆற்றல் இவைகள் அனைத்தும் பொருந்தியவர்கள் அங்கவை சங்கவை சகோதரிகள். அவங்கள ரொம்ப இழிவா அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு காட்சி அமைச்சிருக்காரு இயக்குனர் திரு சங்கர் அவர்கள். அடுத்தது இந்த படம் தேன்மொழி. தேன்மொழியா? அத உர்றா, இப்ப பேரு தேன்மொழியா? சரியான பட்டிக்காடு மச்சான். இதுல நடிச்சிருக்க ரக்ஷான் படம் முழுக்க அந்த பொண்ணை காதலிக்கிறாரு. ஆளை பார்த்து வந்த காதல் பேரை கட்டணும் போயிடுச்சா? அதே மாதிரிதான் இந்த படம். போடா, உனக்கு ஊர்ல தேன்மொழி கனிமொழின்னு எவ்வளவு வாக்கிய வரப்புல திரிவா, உனக்கெல்லாம் நான் செட்டே ஆக மாட்டேன். ஏன் தேன்மொழி கனிமொழினாலே பாவாடை தவணை கட்டிட்டு ஓட்டு வீட்லயும் குடிசை வீட்லயும் தான் உட்காந்துருக்கணும்? ஏங்க நம்மளை விட பன்மடங்கு வளர்ந்த நாடு சிங்கப்பூர், மலேசியா, கனடா, அங்கேயே தமிழ் பேர் வச்சுட்டு இருக்காங்க. இங்க தமிழ்நாட்டுல தமிழ் பேர் வைக்கிறது உங்களுக்கு என்ன அவ்வளவு கசக்குது? அடுத்தது இந்த படம். உன் பேர் பஞ்சவன் பாரிவேந்தன் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் ரியா பரிவேந்தன் புரிவேந்தன். உயிர்மை நயம் கொண்டு முல்லைக்கொடிக்கு தேர் கொடுத்த மாமன்னன் பாரி. அந்த பேர் கசக்குதா? ரெண்டே ரெண்டு எழுத்து பாரி. இதுவும் திரு சங்கர் அவர்கள் எடுத்த படம் தான். ஏன் தமிழ் பெயர்கள் மேல அப்படி ஒரு அந்த பேரை எதுக்கு வப்பானே வச்சுட்டு அதை இழிவுபடுத்துவானு? உங்கள்கிட்ட படிப்பு, அறிவு, திறமை, உழைப்பு இதெல்லாம் எதுவும் இல்லாம நீங்க என்ன பேர் வச்சாலும் முன்னுக்கு வர முடியாது. உங்க தாய்மொழியில பேர் வைங்க, அதுதான் உங்களுக்கு அடையாளம். என்னுடைய பேரே தமிழ் இல்லையன்னு சொல்லி நான் கவலைப்படுறேன். இனியாவது தமிழ் திரைப்படங்கள்ல தமிழ் பேரை இழிவுபடுத்தாதீங்க.